பதினெட்டாவது பெருந்தொழிற்பாட்ட போட்டி, அதாவது 2 கல்லூரிகள், சென்ட் ஜான்ஸ் கல்லூரி மற்றும் யாழ் மத்திய கல்லூரிக்கு இடையிலான 118வது பெருந்தொழிற்பாட்ட போர் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் பொதுமக்களாகிய உங்களுக்கும் இரு கல்லூரி சமூகத்தினருக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த வகையிலே யாழ் மத்திய கல்லூரி அதிபர் இங்கே இருக்கின்றார் என்னோடு, அவரோடு சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அதிபராகிய நானும் உங்களோடு இங்கே இருக்கின்றேன். இந்த வகையிலே இந்த விளையாட்டு நிகழ்வானது இந்த மாதம் 27ஆம் 28ஆம் தேதிகளிலும் வருகின்ற மாதம் 1ஆம் தேதியும் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்திலே நடைபெற ஏற்பாடாக இருக்கின்றது. 27ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு இந்த விளையாட்டு நிகழ்வு அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 9:30 மணிக்கு மூவா தலையா என்கின்றதான டாஸ் நிகழ்வு இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 10 மணிக்கு விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். முதலாவது செஷன் 10 மணி தொடக்கம் 12 மணி வரை நடைபெறும். அதன் பின்பதாக மதிய போசன இடைவெளிக்காக விளையாட்டு நிறுத்தப்பட்டு மீண்டும் 12:40 மணிக்கு விளையாட்டு ஆரம்பமாகி 2:40 மணி வரை இந்த விளையாட்டு நடைபெறும். பின்னர் தேநீர் இடைவெளிக்காக நிறுத்தப்பட்டு மீண்டும் நிகழ்வுகள் 3 மணிக்கு ஆரம்பமாகி அன்றைய தினம் 90 ஓவர்கள் குறைந்தபட்சம் வீசி முடிக்கப்படும் வரை இந்த விளையாட்டு நடைபெற்று நிறுத்தம். 2ஆம் நாள் ஆட்டம் காலை 10 மணிக்கு, அதாவது 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். அதேபோல் 3ஆம் தினத்திலும் காலை 10 மணிக்கு இந்த விளையாட்டு நிகழ்வு ஆரம்பமாகும். விளையாட்டு நிகழ்வுக்கு பிரதான அனுசரணையாளர்களாக சஃப்லஜித் நிறுவனத்தாரும் அதே வேளையிலே பிரிமா நிறுவனத்தாரும் இங்கே முன்வந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே வேறு சில நிறுவனங்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை நேரடியாக கண்டுகளிக்க முடியாதவர்களுக்கு அலைவரிசைகளின் ஊடாக நிகழ்வினை கண்டுகளிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். காலக்கிரமத்திலே அதனுடைய இணைப்புகள் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இந்த மைதான ஒழுங்குமுறைகள் யாழ் மத்திய கல்லூரி மாணவர்களும் பழைய மாணவர்களும் மத்திய கல்லூரி ஆர்வலர்களும் இந்த விளையாட்டை கண்டுகளிக்க விரும்பினார் யாழ் மத்திய கல்லூரி பக்கமாக இருக்கின்ற நுழைவாயிலின் ஊடாக உள்ளே சென்று விளையாட்டை கண்டுகளிக்க முடியும். அதே போல கரியவான் கல்லூரி மாணவர்கள் பக்கமாக இருக்கின்ற நுழைவாயிலின் ஊடாக கரியவான் கல்லூரி மாணவர்களும் ஆர்வலர்களும் கரியவான் கல்லூரி பழைய மாணவர்களும் உலக பக்கமாக இருக்கின்ற வாயிலின் ஊடாக பிரவேசித்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்க முடியும். இந்த விளையாட்டை சிறப்பாக நடத்துவதற்காக இரு கல்லூரி சமூகத்தினராலும் குறிப்பாக இரு கல்லூரி அதிபர்களினாலும் சில ஒழுங்குமுறைகளை பேணுவதற்கு, அதாவது விளையாட்டிலே உள்ள விளையாட்டின் நடைபெறும் போது மைதானத்தின் உள்ளேயும் வெளியேயும் ஒழுக்க விதிகளை பேணுவதற்கு போலீசார் சில அதிகாரங்களை வழங்கியிருக்கின்றோம். அது தொடர்பாகவும் நாங்கள் உங்களுக்கு இங்கே அறிவுறுத்த விரும்புகின்றோம். ஆகவே இந்த விளையாட்டு 118 வருட பாரம்பரியம், 17 வருட பாரம்பரிய மிக்க விளையாட்டு 118வது வருடத்திலும் சிறப்பாக நடைபெற பொதுமக்களினதும் பார்வையாளர்களினதும் மற்றும் இரு கல்லூரி சமூகத்தினரும் ஒத்துழைப்பை நாங்கள் நாடி நிற்கின்றோம். வகையிலே விளையாட்டு வீரர்களுக்கென்று சில அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்க விரும்புகின்றோம். சர்வதேச ஒழுக்க விதிகளின் அடிப்படையில் செயற்படவும் விளையாட்டின் நேர்மை புனிதத்துவம் என்பனவும் போற்றப்படவும் பேணப்படவும் வேண்டும் என்பதாக நாங்கள் இங்கே விளையாட்டு வீரர்களுக்கும் பயிற்றுனருக்கும் பொறுப்பாசிரியர்களுக்கும் கோரிக்கை விடுக்கின்றோம். அதே வேளையிலே விளையாட்டு மைதான ஒழுங்கு தொடர்பாக மாணவர், ஆசிரியர், பழைய மாணவர், விருந்தினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அவரவர் அனுமதிக்கப்படுவார். மதுபோதை அல்லது போதை வஸ்துக்கள் பாவனையுள்ள எவரும் விளையாட்டினை பார்க்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கல்லூரி சீருடையுடன் எந்த ஒரு மாணவனும் வீதிகளில் உலா வருவதோ அல்லது பணம் சேகரித்தலில் ஈடுபடுவதோ பாதுகாப்புத் துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டு அதற்குரிய முறையிலே அணுகப்படுவார்கள்.
அதாவது நாங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கின்ற வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், பாடசாலை சார்பிலே யாரும் இவ்வாறான பணம் சேகரித்தலில் ஈடுபட வேண்டாம் என்பதையும், அதே வழியில் இரு பாடசாலைகளினுடைய பெயர்களை தாங்கி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் எவ்விதத்தில் செயற்பட வேண்டாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே போட்டி நடைபெறும் நாட்களில் மைதானத்தின் எல்லைக்கோட்டுக்குள் இரு கல்லூரி விளையாட்டு வீரர்கள், மத்தியஸ்தர்கள், மாணவ தலைவர்கள், வைத்திய ஆலோசகர்கள் தவிர்த்த ஏனையோர் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மீறுவோர் தண்டனைக்குரியவர்களாக கணிக்கப்படுவார்கள். விளையாட்டின் பாதுகாப்பினை மைதானத்தின் உள்ளேயும் வெளியேயும் உறுதி செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு இரு கல்லூரி சமூகத்தினராலும் வழங்கப்படுகிறது. இரு கல்லூரிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போட்டி நடுவர் ஆட்டத்தில் நியமிக்கப்படுவார். அவரது தீர்ப்பே இறுதியானதும் முடிவானதும் ஆகும். இந்த வகையிலே இந்த போட்டிகள் சிறப்பானதாக நடைபெறுவதற்கு இரு கல்லூரி சமூகமும் அனைவருடைய ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றது. இது வெறுமனே இரு கல்லூரிகளுக்கு உட்பட்ட ஒரு விளையாட்டு அல்ல. இது யாழ்ப்பாணத்தின் மகிமையையும் விளையாட்டுக்கு யாழ்ப்பாணம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தையும் அதன் பாரம்பரியத்தை பேணுகின்ற தன்மையையும் உலகுக்கு எடுத்துக்காட்டுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதி இதை சிறப்பாக செய்து முடிக்க அனைவரது ஒத்துழைப்பை நாங்கள் நாடி நிற்கின்றோம். இதுபோல 3 நாள் போட்டிகளுக்கு மேலதிகமாக ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இவ்விரு கல்லூரிகளுக்கும் இடையிலே மட்டுப்படுத்தப்பட்ட 50 ஓவர்கள் கொண்ட ஒரு நாள் போட்டி ஒன்று விளையாடுவதற்கும் தீர்மானமாகி இருக்கின்றது. இந்த வகையிலே அது குறித்த மேலதிகமான தகவல்களை நாங்கள் அந்த விளையாட்டு நடைபெறும் தினங்களுக்கு முன்பதாக சில தினங்களுக்கு முன்பதாக நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். பிள்ளைகளே சில வார்த்தைகள் கூறுமாறு யார் மத்திய கல்லூரி அதிபர்களை வடக்கின் பெரும்போராக வர்ணிக்கப்படுகின்ற துடுப்பாட்ட போட்டியிலே அதற்கான செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அந்த வகையிலே வடமாகாணத்தினரும் யாழ்ப்பாணத்தினரும் சிறப்பாக கருதக்கூடிய இந்த துடுப்பாட்ட போட்டியை காண வருமாறு பழைய மாணவர்கள், பெற்றார்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் நன்கோடு அழைத்து கொள்வது. ஏற்கனவே செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி அதிபர் குறிப்பிட்டது போல சகல விதிமுறைகள் தொடர்பாகவும் பொதுவான அறிவிப்புகள் விடப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியை மகிமையோடு போட்டியினுடைய சட்ட திட்டங்களை மதித்து நடத்துவதற்கு இது கல்லூரி சமூகமும் இணங்கி இருக்கின்றன. அந்த வகையிலே போட்டியின் மகத்துவத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். அதுபோல் இங்கு வருகின்ற போட்டியை பார்வையிட வருகின்றவர்களும் இங்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை நன்கு விளங்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்வதோடு அனைவரையும் போட்டியை காண வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. வரையும் நாங்கள் இந்த விளையாட்டோடு நாங்கள் இணைந்திருப்போம். யாழ் மத்திய கல்லூரி அதிபர் குறிப்பிட்டது போல இந்த கிரிக்கெட் விளையாட்டு ஆர்வலர் அனைவரையும் இந்த நாட்களிலே நாங்கள் உங்களை இந்த விளையாட்டு நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு உங்களோடு இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அன்புடன் நாங்கள்